இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பேய் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இது அறிவியல் ரீதியாக உங்களுக்கு எப்படி நான் விளக்குறது அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு எப்படி தெரியுமோ, எந்த அளவுக்கு நம்ம அறிவுக்கு ஆன எல்லை இருக்குதோ அந்த அறிவுக்குட்பட்ட எல்லைக்குள் நமக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இந்த கேள்வி. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகில் 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது, இன்னொன்று கண்ணுக்கு தெரியாதது. ஒன்று விசிபிள், இன்னொன்று இன்விசிபிள். இந்த 2ம் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு மனிதனாக உருவாகிறது. இது எல்லா பொருள்களிலும் இருக்கும். ஒன்று ஆற்றலாக இருக்கும், அந்த ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது. இன்னொன்று பொருளாக இருக்கும். ஆற்றலும் பொருளும் 2ம் கலந்து புதிய ஒரு உருவெடுக்கும். இந்த 2ம் தனித்தனியாக, உயிர் என்கின்ற ஒன்று தனி, உடல் என்கின்ற ஒன்று தனி, 2ம் ஒன்று சேர்ந்து மனிதனாக வருகிறது. இப்போ இதில் ஒரு பாதியான இருக்கக்கூடிய உயிரானது இன்விசிபிள் என்கின்ற ஆற்றலாக இருக்கிறது. இந்த ஆற்றலை நம்முடைய விசிபிளான இந்த கண்களால் பார்க்க முடியாது. இன்னொரு புறம் விசிபிளாக இருக்கக்கூடிய உடலாக இருக்கிறது. இந்த உடல் சார்ந்த விஷயங்களை இந்த உருவம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கண்களானது பார்த்துக்கொள்ளும். அப்படி என்றால் இந்த 2ம் கலந்த ஒரு பாதியை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் அது எப்படி இருக்குது, எப்படி வருது, எப்படி போகுது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம். உடல் இப்போ எவ்வளவு அறிவியல் ஆராய்ச்சி வளர்ந்த பிறகும் இந்த உயிரானது எங்கே இருக்குது, எப்படி வருது, எப்படி போகுது, என்ன கலரில் இருக்குது, எப்படியெல்லாம் மாறுது, எத்தனை மணிக்கு வந்துச்சு, எத்தனை மணிக்கு போகுது, போகிறக்கு எப்போ ரெடியாக இருக்குது, எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் இன்விசிபிள் பார்ட்டில் இருக்கிறதுனால அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத தூரத்தில் இருப்பால் அதை நோக்கிய ஒரு ஆராய்ச்சியில் மட்டும்தான் நம்ம பயணிக்கிறோம். அப்போ இந்த 2ம் கலந்தது தான் இந்த ஒரு உருவம் உடலா அப்படின்னா, இந்த 2ம் கலந்தது தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் படைப்பும் அப்படித்தான் இருக்கும். ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்கில் விசிபிளான பெட்ரோல் இருக்குது, விசிபிளான சக்கரம், சீட்டு, எக்ஸலேட்டரு எல்லாமே இருக்குது. இதில் இன்விசிபிளானது எங்கே நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் ஊற்றுனதுக்கு பிறகு அதில் வெப்பாற்றல் இயக்காற்றலாக மாறி அந்த வண்டியை மூவ் பண்ணிடும். இதே போன்ற எல்லா விதமான எந்திரங்களிலும் இந்த வேலை தான் நடக்கும். எந்திரம் இயங்கக்கூடிய பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியுதுனால் அதை மட்டும்தான் நாம் உண்மையை நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது இயக்கக்கூடிய ஆற்றலானது அதுக்குள்ளேயே இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த உருவத்தை இயக்குவதற்கான மூலம் அதுவாகத்தான் இருக்கும். அந்த மூலத்தை இது இயக்காது. ஆனால் இதைத்தான் அந்த மூலம் இயக்கிக்கிட்டு இருக்கும். எது இயக்குதோ அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. எது இயங்கி கொண்டிருக்கிறதோ அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. எது இயங்கி கொண்டிருக்கிறதோ அது நம்ம கண்ணுக்கு தெரிவதனால் அதுதான் முழுமையான ஆற்றலுடையதாக நாம் நம்பிக்கொள்கிறோம். ஏனென்றால் நம் அறிவானது எல்லை உள்ளது. கண்ணில் எதை பார்க்கிறோமோ அதை மட்டும்தான் நம்பக்கூடிய தகுதி உள்ளதாக படைக்கப்பட்டுள்ளது. இந்த மனதில் அதை பார்க்கிறோம், அதை நம்புகிறது, அது உண்மையாக இருக்கிறது. இதை பார்க்க முடியவில்லை, அதை பற்றின அறிவில்லை, அதை பற்றி தெரியவில்லை, அதனால் அதை நம்ப மறுக்கிறது. இவ்வளோதான் விஷயம். இந்த கண்களினுடைய ஆற்றல் எவ்வளவு தூரம் அப்படின்னா, நிறைய திரைப்படங்களில் காட்டியிருப்பாங்க. கேமராவுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருக்கிற மாதிரி, ஒரு பெண்ணு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும், அந்த ஃபோட்டோவை எடுத்ததுக்கு பிறகு பார்த்தாக்க பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இப்படியெல்லாம் சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் இது நிஜத்தில் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் ஃபேன் ஓடுது. அந்த ஃபேன் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த ஃபேன் ஓடுவதற்கு என்ன தேவை? கரண்ட் தேவை. அந்த கரண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபேனை இயக்கிறது அந்த கரண்ட்டு தான். இப்போ அந்த ஃபேனை கழட்டி எடுத்துடுறோம். கழட்டி எடுத்ததுக்கு பிறகு ரிமைனிங் அங்கே கரண்ட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஃபேன் தனியாக கரண்ட் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் கரண்ட் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கரண்ட் இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்க்க முடியுதில்ல. இதே மாதிரி தான் உடம்பு உயிர் 2 சேரும்போது இந்த உடம்பு இயங்குது. இந்த உயிரை பிரித்து தனியாக எடுத்ததுக்கு பிறகு இந்த உடம்பு தனியாக இயங்கிறதில்ல. இவ்வளோதான் விஷயம். உடம்பு தனியாக வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் பிணம். இந்த உயிர் தனியாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஆத்மா, ஆவி. அவ்வளோதான். இந்த கரண்ட்டானது திரும்ப அழியாமல் அங்கேயே இருக்குது. இந்த ஃபேன் மாட்டியிருந்த போது இந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, காற்று கொடுத்துச்சு. இப்போ இந்த ஃபேனை கழட்டிட்டு இதே இடத்துக்கு பல்பை மாட்டுறோம். அப்போ அது வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனால் இந்த கரண்ட்டு அதே கரண்ட்டு தான். ஒரே கரண்ட்டு இப்போ 2 வேலை செய்யுது. இப்போ இந்த பல்பை கழட்டிட்டு அந்த இடத்துல அயன் பாக்ஸை மாட்டுறோம். இப்போ அயன் பாக்ஸு சூடாகுது. அதே கரண்ட்டு இந்த வேலை செய்யுது. அப்போ ஆத்மா ஒன்று தான். உடம்பு மாறி மாறி, ஆண் உடம்பு, பெண் உடம்பு, ஒரு மிருகத்தினோட உடம்பு, எது வேணால் கிடைக்கல அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில்.
எதை கொடுத்தாலும் இந்த ஆத்மானது ஸ்டாண்டர்டு தான். இந்த உடம்புகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உடம்புகள் மாறும் பொழுது ஆணாக பிறக்கும்போது இவன் ஆணுன்னு நினச்சிக்கிறான், பெண் உடல் வரும்போது பெண்ணுன்னு நினச்சிக்கிறான், மிருகமாக பிறக்கும்போது மிருகன்னு நினச்சிக்கிறான். ஆக மொத்தத்தில் இந்த ஆத்மா ஒன்று தான். இந்த ஆத்மா மாறுறதில்ல, இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படின்னா இன்றைக்கி ஆணாக இருக்கிற நீங்கள்ல, இன்று பெண்ணாக இருக்கக்கூடியவங்கள் பெண்ணல்ல, இன்று விலங்காக இருக்கக்கூடியது விலங்கல்ல. எல்லாம் ஒரு காலத்தில் ஆணாக இருந்திருக்கும், பெண்ணாக இருந்திருக்கும், மனிதனாக இருந்திருக்கும், இந்த மதமாக இருந்திருக்கும், அந்த மதமாக இருந்திருக்கும். யார் எதுவாக வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் பிறக்கலாம். அப்போ நாம் இந்த ஊர் தான், இந்த மதம் தான், இந்த சமூகம் தான், இந்த மனிதன் தான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான வட்டத்துக்குள்ளேயும் நாம் அடங்க மாட்டோம். ஏனென்றால் நாம் இப்போ என்னென்னலாம் கண்டிஷன் சொல்கிறோமோ அதே கண்டிஷன் எல்லாரும் ஏற்கனவே இருந்துட்டு இப்போ வேறு இடத்துக்கு போயிட்டாங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் வருவதற்காகவும் இந்த பதிவு ஒரு முக்கியமாக அமைகிறது. பேய்னா என்ன, பிணம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான பாகுபாட்டை புரிந்து அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான தத்துவத்தையும் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வையும் இது உணர்த்துவதாக அமையும். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும்